வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாலூர் நற்சிந்தனையிலிருந்து தான் என்ன கொடுத்துருக்காரு சுவாமிஜி அப்படின்னா, மூலமும் முடிவும். அதாவது ஒன்று ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம் அப்படின்றதான் இதில் சிறப்பு. அப்போ ஆரம்பம் நமக்கு தெரியாது, ஆனால் முடிவு தெரியும் வாழ்க்கையில், இல்லையா? அப்போ முடிவு யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சுவாமிஜி அழகான ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துருக்காரு. அதை இன்றைக்கி சிந்தனையில் எடுத்துக்கலாம். பருவம் வந்த பின் வழிபாட்டிலிருந்து அக வழிபாடு தொடங்க வேண்டும். ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்க, அதற்கு பிறகு எல்லோரும் அகத்தவம் என்ற கருத்தவம் சாதனை அவசியம் வேண்டும். அப்பொழுதுதான் மனம் ஒரு சமநிலையில் இருக்கவும் உயர் நிலையில் அறிவு இயங்கவும் முடியும். இங்கேதான் மனம் அமைதி பெறும். எல்லையற்ற ஆற்றலுடைய பரம்பொருளே அறிவாக இருப்பதாக அது தனது முழுமையை நோக்கிய விரிவடைகிறது. அதனை எந்த பொருளிலும் எளிதாக புலன் இன்பத்திலும் எல்லை கட்டி நிறுத்திவிட முடியாது அப்படின்றார். அதாவது இப்போ நம்ம சொன்ன பாருங்க, மூலம் அப்படின்னா நாம் பிறந்தது தான் மூலம். இப்போ முடிவு யார் கையில் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நாம் வளர்ந்துருக்குறோம் அப்படின்னா எத்தனையோ பேரோட அறிவை கொண்டு தான் நம்ம சிறப்பாக வளர்ந்துட்டுருக்கோம். ப்ளஸ் ஆனால் எத்தனை பேரோட அறிவு இருந்தாலும் நம்மளோட அறிவு அதில் சேர்ந்தாதான். அதுதான் சுவாமிஜி அழகாக சொல்கிறாரு. அன்பும் கருணையும் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டுமானால் இறை உணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும். சிறு குழந்தை நிலையில் அவர்களுக்கு எப்படி தரணும் அப்படின்னா, பக்தி மார்க்கத்தின் மூலமாக. ஏன்னா அவங்களுக்கு பயம் தெரியாது, அவங்களுக்கு பொறுப்பு தெரியாது, அவங்களுக்கு கடமையெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு வாழ்க்கையை, நாம் வழிபாதையை அமைத்து தர வேண்டும். அதுக்கு புற வழிபாடாக இருக்கக்கூடிய இறை வழிபாடு அவசியம். இப்போ ஒரு இதில் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்ட்ரெயிட்டில் போடுறாங்க நமக்குலாம், ஏவாட்டம் ஆவாகட்டும். என்ன பண்ணுறோங்க, நம்ம ஸ்லைட்டில் ஃபுல்லாக ஆன் தான் போட்டிருப்போம். ஏன் நாம் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு சொல்லும்போது அது என்ன பண்ணுது, ஆன் போடுது இல்லையா? இந்த போகிறது எவ்வளோ கஷ்டமானது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த எங்கே போட்டுக்கிறான்னு தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு. அப்போ என்ன பண்ணுச்சுங்க, குழந்தைங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டோன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதன்படி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இங்கே தான் மனம் அமைதி பெறணும். எல்லையற்ற ஆற்றலுடைய பரம்பொருளே நமக்குள்ள அறிவாக இருக்கிறதை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, நாம் உள்ளுணர்வாக உயிர் உணர்வை பெற வேண்டும். உயிர் இல்லை அப்படின்னா இந்த உடலுக்கும் மதிப்பில்லை, மனசும் இயங்காது. அப்போ உயிர் இருக்கிற வரை, அதான் சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அப்போ குழந்தை ஒரு பருவம் வந்துடுச்சு அப்படின்னா, ஜென்ஸாக இருந்தால், இப்போ ஆம்பளை பசங்களாக இருந்தால் குரல் மாறும், தொண்டை இந்த இடத்துல குண்டாக இருக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு. பெண்களாக இருந்தால் பூ பெய்தி ஒரு 6 மாதம் கழித்து இந்த பயிற்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் என்ன பண்ணுங்க, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவனை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அதன் வழி நடக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் தவறு செய்யணுன்ற எண்ணம் துளியும் வராது. ஏன் அப்படின்னா அறிவு மேம்பட ஆரம்பிக்குது. அறிவு கீழே வரும்போது அவங்களுக்கு பொறுப்பு இல்லை, கடமை இல்லை, எதுவும் செலவில்லை. ஆனால் இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுங்க, குழந்தைகளுக்கு பொறுப்பு அதிகரிக்கிறது. தான் எல்லையை அடையணுமோ அந்த எல்லையை நோக்கிய பயணமாக வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்கள். அப்போ இறைநிலையிலோ அறிவை உணர்ந்தால்தான் அதில் அடங்கி இருக்கக்கூடிய நிறைவு, மனம், அமைதி அனைத்தும் அவர்கள் அடையும் போது தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும். சுவாமிஜி தான் சொல்றாரு, அறிவை ஏட்டினில் பெறலாம், குணத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அறிவு என்பது அறியப்படுவது, ஞானம் என்பது உணரப்படுவது, பிரார்த்தனை என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளும் சங்கல்பம், இல்லைங்களா? பிரார்த்தனை என்பது நாங்கள் போய் என்ன பண்ணுங்க, சாமிக்கிட்ட பிரார்த்தனை தான் பண்ணுறோம், எனக்கு அதை கொடு இதை கொடுங்க. அதுதான் சுவாமிஜி அழகா அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், குழந்தைகளுக்கு அந்த ஒழுக்கம், கல்வி இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காரு. அதான் அது சுவாமிஜி அழகாக ஒரு பாடலை கொடுத்துருப்பாரு, அறிவும் புலன்களும்னு. அறிவை புலன்களில் பழக்கினேன்,
அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அறிவு அதிக விழிப்பும் பழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி பெறுவோம் அப்படின்றார். அமைதி பெறுவோர் அங்கு வாருங்கள்லாம் எங்கே வரணுங்க? மனவள கலை மன்றத்துக்கு வந்தோம் அப்படின்னா நாம் சிறப்பாக வாழ்வதற்கு மூலமும் தெரிஞ்சுக்கலாம், முடிவும் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முடிவை நம் கிட்ட தான் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு அற்புதமான சிந்தனையோடு நம்ம இந்த பயணத்தை தொடருவோம். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செவிமெடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.